ஹை மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் இருக்கார் இல்லையா, அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் விவாகரத்து கேட்டு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. ஸோ அந்த விஷயம் தான் போயிட்டுருக்கு. உண்மையாகவே இன்றைக்கி மனுஷன் ரொம்பவே உருக்கமாக ரொம்ப கண்ணீர் சிந்தி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்தது. தப்பு யார் மேலே வேணால் இருக்கலாம். ஸோ அவர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அவங்கள பிடிக்கல, அதனால் நாங்கள் பிரிஞ்சு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடகி கெனிஷா கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாரா, இல்லை அதுக்கும் மேலே இருந்தாரான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இன்னும் இது வரைக்கும் சொல்லலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேஸ் முன்னாடி கெனிஷா பார்த்தீங்கன்னா நான் ரவியை விட்டு பிரிஞ்சுட்டுன்ற மாதிரி ஒரு வீடியோவில் உருக்கமாக பதிவிட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேட்டியில் ரவி மோகன் கொடுத்துருந்தாரு. அதில் உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தாரு. எனக்கு பிடிக்கலன்னு தான் அங்கேருந்து நான் போயிட்டேன். மறுபடியும் எனக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. அதுவும் ஒரு நடிகை பேர் சொல்லி இவங்க முன்னாள் நடிகை, அந்த இட்லின்னு பேர் கொண்ட 3 எழுத்து கொண்ட ஒரு நடிகைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த நடிகை தான் இதில் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகி என்னோடய லைஃப்பை கெடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னோடய பசங்களை கூட பார்க்க விட மாட்றாங்க. அவனுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணேன். ஸோ அதை கூட பார்க்க மாட்றாங்க. ஸோ அந்த பாசத்தை கொடுக்க எல்லாமே தடையாக நிற்கிறாங்க. ஸ்கூல் போனாலும் பார்த்தீங்கன்னா பாடி கார்டோடு அனுப்புகிறாங்க. உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பசங்களை நான் பார்க்கறதுக்கு எதுக்கு நான் இன்னொருத்தர் ஹெல்ப் கேட்கணுன்ற மாதிரி ரொம்ப கண்ணீர் சிந்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் இனிமேல் படத்தில் நடிக்க போகிறதா இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உண்மையாக அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ தப்பு யார் மேலேன்னு தெரியல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு 2 பேரும் சேர்ந்தா சந்தோஷம். இல்லை 2 பேரும் ஒரு ஜென்யூனாக பிரிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அவங்கவுங்க லைஃப் அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.